ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இது என்னோட உழைப்புல நான் உண்டாக்குனது. இதை எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு நீ பார்க்க தான் போற. உன் திமிருக்கு நீ அழிய போறது நிச்சயம். ஆனா இனிமே நீ என்னால அழிய போற. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். எவ்ளோ திமிரு இருக்கணும் அவனுக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு 50,000 கூட அவனால அரேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு கூட வர்த்து இல்லாதவன் நான் கொடுத்த பணத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லி அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். இவனெல்லாம் நம்பி எவன் பணம் கொடுக்கறான்னு நானும் பாக்குறேன். நம்ம அண்ணன் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா மாமாவுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட நல்ல எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு அந்த மல்லி யோசிச்சிருப்பா ராஜிமா. அதான் அவ சலங்க கட்டி விட இவரை யோசிக்காம இங்க வந்து ஆடிட்டு போறாரு. இனிமே எங்க வந்து ஆட போறான்? இந்நேரம் மேனேஜர் பேங்க்ல இருந்து அவனுக்கு போன் போட்டிருப்பாங்க. இனிமே விஜய் எவன் கால்ல விழறான்னு நானும் பாக்குறேன். மாமா வாங்க மாமா, உள்ள வாங்க. என்ன விஜய், அரைகுறையா திட்டிட்டு போயிட்டியா? இன்னும் திட்டுறதுக்கு ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? ஏதாவது சொல்ல மறந்துட்டியா? மாமா, ராஜிமா சும்மா ஜோக் அடிக்கிறாங்க. நீ பணம் தரேன்னு சொன்னல, வாங்கிக்கலான்னு தோணுச்சு, யோசிச்சு பார்த்தேன். பாருடா, பணத்தை நான் எடுத்து நீட்டியும் எனக்கு பெருசா சவால்லாம் விட்டுட்டு போன. இப்ப வந்து பணத்தை கொடுன்னு சொல்ற. நீ வேணும்னு நினைச்சா நான் குடுக்கணும், நீ வேணான்னு சொல்லிட்டு போனா உன் பின்னாடியே வந்து இந்தாடா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சியா? இங்க பாரு, உன்கிட்ட விட்ட சவாலை விட என் கௌரவத்தை விட ஒரு உயிரை காப்பாத்துறது எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையோட அர்த்தம் புண்ணியம் எல்லாமே இன்னொரு உயிரை காப்பாத்துறது தான்னு அப்பா சொல்லுவார்ல, அத மறந்துட்டியா? அப்பப்பப்பா, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டே நாளையே சொல்றியா? இத பாரு, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அத மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் விட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ யாருங்கிறதையே எனக்கு மறந்து போயிரும். அன்னைக்கு பணம் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போனப்ப இந்த பாவம் புண்ணியம் கணக்கெல்லாம் எங்க போச்சு? அன்னைக்கும் உன் மச்சான் பாவமா சாகதானே கிடந்தான். என்னடா தம்பி, பேங்க்காரன் லோன் இல்லன்னு விரட்டிட்டானா? நீ வந்து இங்க ஆட்டம் போட்டுட்டு போன பத்தியா? அப்ப நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். அதனாலதான் நானும் கொஞ்சம் இறங்கியே வந்தேன். ஆனா வீட்டை காலி பண்ணுன்னு ஒரு வாரம் டைம் கொடுத்த பாரு, அங்கதான் சீனையே நான் ரிவர்ஸ் பண்ணேன். இப்ப உன்னால என் சுண்டு விரல கூட அசைக்க முடியாது. இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டா அட்லீஸ்ட் உனக்கு மரியாதையாவது மிஞ்சும். நான் உன் மரியாதை எதிர்பார்த்தீங்க வரல. சட்ட ரீதியா போராடி எல்லாத்தையும் உன்கிட்ட போராடி என்னால எடுத்துக்க முடியும். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. அங்க ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு. இந்த காசு பணம் சொத்து எல்லாத்தையும் விட ஒரு உயிர் விலை மதிப்பே இல்லாதது. வேணும்னா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. இனிமே ஒரு சின்ன துரும்ப கூட உரிமை கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்து. உன்னை பார்த்தா கூட பாவமா தான் இருக்கு. எவ்வளவு கம்பீரமா இருந்த என் தம்பி எவ்வளோ ஒரு அன்னக்காவடிக்காக ஓசியில பணம் கேட்டு கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டான்னு நினைக்கிறப்ப அவமானமா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.